முதலம்மா. வாழ்க வளமுடன் ஆரம்பிக்கலாம். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் டென்மார்க், நார்வே ஸ்கையோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பாக்கரத்தை அம்மா அவர்களையும் நல்லதொரு ஆழமான துரியாதீத தவத்தை இனிமையாக நடத்தி கொடுத்த புவனா அம்மா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு தற்காலத்திற்கேற்ற தவமுறை. அருட்தந்தை நம்மை வழிநடத்த அவரின் பொற்பாதங்கள் பணிகின்றோம். நான் அடுத்து என்ன செய்யணும், எந்த ப்ராஜெக்ட எடுத்துக்கிட்டு நல்லா வர முடியும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டே இருந்தாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். சரிதானே? திடீர்னு யோக பயிற்சியில தியானம் செய்யும் பொழுது கேள்விகள் எல்லாம் நிக்கணும், எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா மனம் கேட்குமா? மனத கேள்வி கேட்க பழக்கப்படுத்தி இருக்கிறதுனால அது சும்மா இருக்குமா? தியானத்தையும் சேர்த்துக்கிட்டு கேள்வி எழுப்போம். ஏன்னா நாம குழந்தை மாதிரிங்க. கதை முடிஞ்ச பிறகு என்ன கேட்போம்? அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மனதுடைய இயல்பு. அதை எதிர்க்காம உற்று கவனிக்கணும். கேள்வி பூர்த்தியான இடத்துலதான் விடை கிடைக்கும், இல்லையா? அப்ப தியானம்னா என்ன? நாம ஏன் முதல்ல அதை செய்யணும்? நிறைய பேர் தியானம் அப்படின்னு சொன்னா கான்சென்ட்ரேஷன் நினைக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனா தியானம் என்பது விழிப்புணர்வை குறிப்பது. விழிப்புணர்வா நின்னா தன்னாலேயே அங்க ஒருமை நிலை சித்திக்கும். மனம் தாண்டிய நிலை, மனமற்ற நிலை தியானம். எப்பொழுது மனதிலிருந்து முழுமையாக விடுபட்டு இருக்கிறோமோ நம் உண்மையில் தியானம் செய்யறோம் அப்படின்னு அர்த்தம். காலையில இருந்து மாலை வரை எதையாவது செய்யும் பொருட்டு மனம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, ஓடிக்கொண்டே இருக்கு. இன்னும் வீக்கெண்டுனா கூட சொல்ல வேணாம். சரிதானுங்களே? ஏன் அப்படின்னா முதல்ல மனதுல முடிவு செஞ்சாதான் வேலை செய்ய முடியும். மனம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா உடலுக்கும் மனதுக்கும் அது நல்லதல்ல. அந்த மனதிற்கு பொதுவாக ஓய்வு என்பது தூக்கத்துலதான். மனச ஸ்விட்ச் ஆஃப் செய்து ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுறோம். இதுவும் ஒரு வகையான தவம் தான். லைட் ஓடிட்டே இருக்கு, ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்கு, கார் போய்கிட்டே இருக்கு. என்ன ஆயிடும்? ஓடிக்கிட்டே இருந்தா நின்று போயிடும். விமானமும் நான் ஸ்டாப்பா பறந்தா விழுந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல எந்த ஒன்றும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய இயக்கம் நிக்கணும். பிறகு பாத்தீங்கன்னா அது பிரமாதமா ஓடும். வேகமா ஓடுறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம், சக்தி உடம்புல சேகாரமாகி திணிவு பெற்ற பிறகு மறுபடியும் ஓடுறோம். அப்பொழுது இயக்கம் நிறுத்தப்பட வேண்டும். எந்த அளவுக்கு தெளிவாக நின்று ரெஸ்ட் எடுத்து ஆற்றலை சேமிக்கிறோமோ அந்த அளவு ஓட்டத்திற்கு தேவையான எரிபொருள் கிடைக்கும். நன்றாக வேலை செய்ய முடியும். நாளைக்கு நாள் பூரா வேலை இருக்கு அப்படின்னா இன்று நன்றாக நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ரெஸ்ட் மனதிற்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்ட். இது தூங்கும் பொழுது நடந்தா தூக்கம்னு சொல்றோம். இதே ரெஸ்ட் விழிப்புல நடந்தா அதுதான் நான் தியானம். நம்ம பேசிக்கொண்டே இருக்கிற என் மைண்ட நான் என்ன பண்ண முடியும்? சுவிட்ச் ஆஃப் செய்ய முடியும். அப்படி செஞ்சா இப்பொழுதே தியானத்துல இருக்க முடியும். அப்பொழுது மைண்ட் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது என்ன ஆயிடும்? இல்லாம போயிடும். அந்த நிலைக்கு சென்றால் முழுவதுமாக ஜீவகாந்த செறிவு ஏற்பட்டுடும். அந்த ரெஸ்ட்ஃபுல்னஸ் மிக பெரிய சக்தியாக மாறிவிடும். அறிவுக்கு ஓய்வு
தவத்தால் மட்டுமே கிடைக்கும் என்பார் அருட்தந்தை. இதுதான் இயற்கை சட்டமும் கூட. தூங்காமல் தூங்குவதுதான் தியானம். நாம இப்பொழுது சும்மா உட்கார்ந்திருக்கேன், நான் இப்பொழுது தூங்கணும், ஆனா விழிப்பில்லை, அது தூக்கமாக இருக்கணும். அதுதான் தியானம். காலையில இருந்து இரவு வரை வேலை செய்தா டயர்ட் ஆயிடுறோம். அப்படி நாள் முழுக்க வேலை செய்யும் பொழுது எப்படி ஆஃப் செய்யலாம் அப்படின்ற டெக்னிக்க, அற்புதமான டெக்னாலஜிய எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா டயர்ட் ஆக மாட்டோம். ஸ்விட்ச் ஆன், ஸ்விட்ச் ஆஃப் என்று செய்து கொண்டே வந்தா களைப்பு என்பதே இருக்காது. விழிப்பாக இருக்கும் பொழுதே ஸ்விட்ச் ஆஃப் செய்யற ஆர்ட் தான் தியானம். அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நம்ம வச்சிருப்போம். நம்ம வந்து அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அத போய் பார்க்கும் பொழுது, இதுதான் இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்க. அங்க அடுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, இன்னும் பக்காவா அடுக்கி வைக்கிறதுக்கான உதவி நமக்கு வந்துரும். பிரபஞ்ச ஆற்றல் வேகமா ஊற ஆரம்பிச்சிரும். நமக்கு ஹெல்ப் கிடைச்சிரும். நம்ம நெ அ நம்ம நினைக்கிறது எல்லாம் ஜெயமா, வெற்றியா நடக்கும். கண்ண மூடி உட்கார்வது மட்டும் தியானம் இல்ல. இதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. மூடணும் அப்படின்ற தேவை கூட இல்ல. கார் ஓட்டிக்கிட்டே ஸ்விட்ச் ஆஃப் செய்யலாம். ஆனா ஜாக்கிரதைங்க. நடந்து கொண்டே, பேசிக்கொண்டே ஸ்விட்ச் ஆஃப் செய்யலாம். அத சுவாமிஜி ஒரு அழகான ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. என்னங்க அது? அதுதான் அப்பர்செப்டிவ் மெடிடேஷன்னு சொல்லுவாங்க. ஆக கண்ண மூடிக்கிட்டு இருக்கிறது மட்டும் தியானம் அல்ல. மனமானது சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நாம விருப்பம் போல மனதை இயக்க வைக்கும் கலை, அதற்குரிய பயிற்சி தான் தியானம். மனம் என்பது என்ன செய்யும்? எந்த பொருளாக பார்த்தாலும் அதுவாக வடிவம் எடுக்கும். அந்த பொருளாக வடிவம் எடுக்கும் பொழுது அதன் குணத்தையும் நினைத்துக் கொள்றோம். ஏன் இத திரும்பி திரும்பி சொல்றோம்னா, இன்னைக்கு நம்ம இப்ப தவம் செய்யும் பொழுது கூட அந்த வடிவமும் குணமும் எடுக்காம முழுமையாக உட்கார்ந்திருந்தோமா? இது நம்ம தான் பதில் சொல்லணும் இதற்கு. இது என்ன ஆனாலும் நம்ம ஏறணும்னா கொஞ்சம் சறுக்க செய்யுது. அப்போ அதுவும் சித்திக்குது. அந்த ஓர்மையும் சித்திக்குது. ஆனா இதுவே ஒரு பதிவாகி இது வந்து ஒரு வேகத்த குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி சொல்லுவாங்க. இன்னும் நிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்ப இவை நமக்குள் பதியும் பொழுது நாமே அதுவாக மாறிடுறோம். எடுத்துக்காட்டுக்கு கடலை பார்க்கிறோம். அலை அடிக்குது. அலை என்பது நீரின் அசைவு. எது அசைகிறது? நீர் தான் அசைகிறது. அதாவது அலைக்கு உட்பொருளாக உள்ள நீர். அதனுடைய அசைவும் ஓட்டமும் அலை. அதேபோல் மன அலை என்பது சிவனின் ஓட்டம். அதை நிறுத்தி பார்த்தா அதைதான் அறிவு அப்படின்னு சொல்றோம். இதைதான் இறைநிலைன்னு சொல்றோம். மகாகவி பாரதியார் இதை வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டும் முகிலாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய் அப்படின்னு சொல்றாங்க. மனம் அடங்கினால் தவம், தவம் என்பதை உணர்ந்த ஞானிகளால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். தன்னுடைய உணர்வு நிலைக்கு உயர்த்தக்கூடிய தகுதி அவங்க கிட்டதான் இருக்கு. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இயற்கை நிதி ஒவ்வொருவரிடமும் இந்த ஆற்றல் எங்கே இருக்கு. இதை முறையாக பயன்படுத்தி கொண்டால் எல்லோரும் இனிமையாக வாழலாம். மெய்ப்பொருள் உணர்வு, உயிர் உணர்வு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் வேண்டும். நல்ல செயல்களை செய்து வாழக்கூடிய தன்மை மனிதனுக்கு வரணும். அப்படி வாழ்வதற்குரிய நல்லதொரு பயிற்சி, ஒரு மெய் விளக்கம் தான் யோகம்னு சொல்றோம். இந்த யோக முறையை நீண்ட காலமாக பயின்று வந்த பெரியவங்க அனுபவபூர்வமா மற்றவர்களுக்கு சொல்லி அதை கர்ண பரம்பரைன்னு சொல்றாங்க. அதாவது செவியின் வழியாக பயிற்சி செய்வது, உணர்ந்து கொள்வது என்று வழி வழியாக நீண்ட காலம் தொடர்ந்தது. பதஞ்சலி அவர்களின் அனுபவங்களை தொகுத்தாங்க. அட்டாங்க யோகம் என்று 8 படியா ஏற்படுத்தி வச்சாங்க. யமம், நியமம், பிராணாயாமம் என்பது உடலை, சமுதாயத்தை பொறுத்தது. அதன் பிறகு அறிவிற்கும் பிரம்மத்திற்கும் உள்ள தொடர்பை உணர்வதற்கும்
அடுத்த 4 பயிற்சிகள் பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதின்னு வச்சாங்க. இதில் தவம்னா இந்த மனம் எங்கிருந்து தோன்றுகிறதோ ஆன்மா என்ற உயிர் சுழலிலிருந்து. மனம் என்பது அலைதான். எத்தனை செயல் செய்தோமோ அத்தனையும் பதிவாயிருக்கு ஆன்மா என்ற அந்த சிறு துகள்ல தான். இன்று கம்ப்யூட்டர்ல முதல்ல, அதாவது 10 மில்லியன் கேரக்டர் அந்த பைட் அளவுக்கு 1 இன்ச்லயே பதிவு செய்ய முடிஞ்சது அந்த காலத்துல. இப்பொழுது உள்ள கம்ப்யூட்டர்ல கியூபிக் இன்ச்லயே பல மில்லியன் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அந்த பதிவு செய்யும் ஆற்றல், அது இன்கிரீஸ்டு கெப்பாசிட்டி இன்னும் பவர்ஃபுல்லா வந்துட்டது. மனிதன் செய்த கருவிகளிலே மிக சொபிஸ்டிகேட்டடான மாஸ்டர் பீஸ் இந்த கம்ப்யூட்டர் சிப், இதெல்லாம் தான் சொல்லலாம். இறைவனே தோற்றுவித்த உயிர் சக்திகளில் எத்தகைய ஆற்றல் இந்த யுனிவர்சல் கம்ப்யூட்டர்ல இருக்கு. பிரான்ச் ஆபீஸ்ல உள்ள கம்ப்யூட்டர் போல எல்லாமுமே மெயின்ல இணைந்து இருக்கிறது மாதிரி ஒவ்வொருவருடைய எண்ணமும் பதிவுகளும் அடங்கிய பெட்டகமாக யுனிவர்சல் கான்சியஸ்னஸ்ல பொருந்தி இருக்கு. அத்தனையும் நமக்குள்ள பதிந்து பிரதிபலித்து எடுத்து காட்டிக் கொண்டே இருக்கிறது நம்முடைய உயிராற்றல். சத் சித் ஆகிய சிவமே சித்தாகிய உயிராகி அனந்தமாக பல கோடிகளாக மனமாக இயங்கி வடிவமாக மனிதனே வந்திருக்கிறான் அப்படின்றத உணர்ந்துக்குது. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த ஆற்றல் மிக சிறப்பு பெற்றவர்கள் தான் மனிதர்கள். அந்த உருவத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம் நாம. மெய்ப்பொருள் என்ற அளவுல எல்லாரும் ஒண்ணுதான். மனதால பதிவுகளால தான் வேறுபட்டு இருக்கிறோம். எல்லாருடைய மனதில் இருந்து அந்த உண்மை பொருள் தான் அததான் உணர்த்தி விட முடியும், தூண்டி விட முடியும். அவர்கள் விரும்பினால், முயற்சித்தால் அவங்க திரும்பணும். அந்த புறமே பார்த்துக்கிட்டு இருந்தா, புலன் வழியிலேயே சிக்கி கொண்டிருந்தா உட்புறம் திரும்பி பார்க்கணும். அங்கேதான் முழு முதற் பொருளாக உள்ள சிவம் இருக்கு. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்புன்னு சொன்னாங்க. இங்குதான் உயிர்களை அறிந்த அடிப்படையில் செய்வது அனைத்தும் அன்பின் வழியாக இருக்கும் என்பது அருட்தந்தையின் வாக்கு. வள்ளலார் சொல்லும் போது, நான் புதிய நெறியை உலகுக்கு தருகிறேன்னு சொல்றாங்க. தயவு என்கிற கருணை இருந்தால் உனக்கு கடவுளின் கருணை கண்டிப்பாக உண்டுன்னு சொல்றாங்க. இதை உணர்ந்துதான் குரு தேவை. தட்டி எழுப்ப தெரிந்தவர்கள் தொட்டு காண்பிக்க குரு தேவை. வழியை சொல்பவர் தான் ஆசான். நாம தான் பயணிக்கணும். வேதாத்ரி மகரிஷி அவங்க குண்டலினி யோகம் 4 விதமான பயிற்சிகளை தற்காலத்திற்கு ஏற்றபடி நமக்கு கொடுத்திருக்காங்க. முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா 3 விதமான பயிற்சிகள் பழக்கத்துல இருந்தது. மந்திரன் மூலமாக ஜெபித்து அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதன் மூலமா குண்டலினி சக்தியை மேலே கொண்டு வருவது, அது ஒரு விதமான சாதனை. அதாவது தேவதைகளை ஒவ்வொரு சக்கரத்துல வச்சு அதன் மூலமா படிப்படியா மனதை உயர்த்தி கொண்டே மேல கொண்டு வருது, அது ஒரு விதமான சாதனை. மூச்சு, உடல் இயக்கம் இரண்டையும் சேர்த்து அந்த சக்தியை வேகம் கொடுத்து வெப்பம் கொடுத்து மேலே கொண்டு வருவது கிரியா யோகம். இந்த 3 முறைகளும் சற்று சிரமம் தான் இது. அதை விட வேறு வழி இல்லை. 100 பேர் கத்துக்கிட்டாங்கன்னா ஒருவர் தான் அதுல வெற்றி பெறுவாங்க. இந்த 3 வழிகளில் பயில்பவர்கள் அவங்க குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்காகவே தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்து கொண்டாங்க. ஆனா காலத்தால எல்லாம் வல்ல இறைநிலை மனிதனுக்கு எப்போதுமே என்ன முறை வேணுமோ, என்ன தேவையோ அதை கொடுக்க தயாராக இருக்கிறதுனால தன்னை அறியும் வேகம் மனிதர்களிடம் நாளுக்கு நாள் அதனுடைய அழுத்தம் கூடிக்கிட்டே இருக்கிறதுனால, அதாவது இப்ப நம்ம என்னைக்கு தீட்சை எடுத்தோமோ இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆற்றல் நமக்கு பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு அருத்தந்தை சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அதுதான் வித்தியாசம் நமக்கு. அதனாலதான் ரெகுலரா நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலத்திற்கு ஏற்ற தவமுறை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்களுடைய பெருகிய கருணையினால நம்ம மனித குலத்திற்கு கிடைச்சிருக்கு. முன்னம் பயின்றவர்கள் தங்கள் சக்தியை அழுத்தம் கொடுத்து தங்களின் சக்தியை இணைத்து கொண்டு
மேலே கொண்டு வந்து நிறுத்திட முடியும் என்பது நம்ம பயிற்சியில அனுபவபூர்வமா உணர்ந்துக்கோம் இல்லையா? அதை கெட்டியாக பிடித்து கொண்டா அதுவே போதும். அவனே அவனாகி விடுகிறான். அப்ப அதுதான் நம்முடைய வேலை. மேலே நொடியில கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுதான் சித்தர்களுடைய கூற்று. ஆடாத உடலுக்குள்ளே அசைகின்ற உயிரை காண ஓடாத உள்ளம் கொண்டு ஒடுங்குவதுதான் தியானம் இல்லையா? எக்காலம் அப்படின்னு ஒரு சித்தர் பிரான் கேட்டிருப்பாங்க. இப்ப பாத்தீங்களா, இந்த அஷ்டாங்க யோகத்தை எடுத்துக்கிட்டா அந்த பிரத்யாகாரா என்பது உலக விவகாரங்களிலிருந்து நம்ம விடுவிச்சு கொண்டு நுண்மையான அறிவுக்கு வந்து விடுறது. உள்ளேயே நிற்கும் பயிற்சி தாரணாவும் இந்த தீட்சை எடுக்கும் போதே நமக்கு வந்துடுறது. அப்ப லயமா நின்று பயிற்சி செய்தா தியானமும் கை கூடுது. ஆகவே பிரத்யாகாரா, தாரணா, தியானம் தீட்சை கொடுத்த முதல் நாளே அருட்தந்தை நமக்கு இத கொடுத்துடுறாங்க. இந்த 3 ஒண்ணு சேர்ந்து வந்து விடுகிறது. அதன் பிறகு நுண்மை நிலையிலிருந்து உண்மை நிலைக்கு, சமாதி நிலைக்கு துரியாதீதம் என்கிற தீட்சை மூலமாக நமக்கு கொடுக்கப்படுது. இந்த பயிற்சிகள் நமக்கு மனதை பலப்படுத்த உதவுது. நம் மன அலை சூழல் 1 வரை குறையுது. ஓர்மை, நேர்மை, சீர்மை, கூர்மை ஆகிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. நம்முடைய குணநலன்கள்ல மாற்றம் வருது. அது நுண்மான் நுழைப்புலன் அறிவு, இணக்கத்தன்மை, ஏற்புத்தன்மை, தகமை, படைப்பு திறன் அப்படின்ற 5ல மேலும் மேலும் உயர்வு ஏற்படும். அதாவது ஒரு காப்பு கொடுக்கும் போது கூடங்க, இப்ப நமக்கு எல்லாருமே காப்பு கொடுப்போம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு காப்பு கட்டும் பொழுது ஒரு கையில கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மௌனம் இருக்கும் காலங்களில் அருத்தந்தை கையிலேயே கட்டிக்க சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கட்டுவோம். அதாவது இந்த காப்பு கட்டும் பொழுது மஞ்சள் நூல் என்று கட்டாம முதல்ல ஒரு உணர்வை அதுக்கு கொடுக்கணும். நூலை கையில் வைத்து கண்களை மூடி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சக்தி, இறைநிலை சக்தி அதுல பாய்வதாக என்ன பண்ணணும்? பாவிக்கணும். அத ஃபீல் பண்ணணும். அந்த உணரணும். அப்ப அந்த சக்தியை உணர அந்த கயிறை கூட கெட்டியா பிடிக்க கூடாது. 2 விரல்கள்ல அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆவது தெரியும். கண்களால அத பார்க்கணும். காப்பு கயிறு முழுவதையும் கம்ப்ளீட்டா அந்த நூலை எனர்ஜைஸ் பண்ணணும். பிறகு அந்த கையில கட்டும் பொழுது அந்த கைய மட்டும் பார்க்காம, அந்த நபரை மட்டும் பார்க்காம உள்ள ஊடுருவி அந்த நபருடைய ஆத்மாவை பார்க்கணும். அவங்க மேல அன்பும் கருணையும் பெருகெடுத்து வரணும். பிறகு காப்பு, அருட்காப்பு கொடுக்கணும். அது காப்புன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு டூல் தான். அந்த வார்த்தையில அந்த உள் பொதிந்து இருக்கக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க, அது பிரயோகப்படுத்தணும். சோ காப்புல கூட நாம நின்னு அதை கவனிச்சு கட்டும் பொழுது நமக்கு அது இன்னொரு ஸ்டேஜ்க்குள்ள நம்ம நுழைவோங்க. ஒவ்வொன்னும் சுவாமிஜி கொடுத்தது அதுதான். இன்னும் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தவம் செய்யறதுனால நமக்கு அயராத விழிப்புத்தன்மை, கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் ஏற்படும். திட்டமிட்டு எந்த ஒன்றையும் செய்யக்கூடிய திறன் ஏற்படும். இங்கு தரக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகள் மூலம் நம் மனதை தூய்மை செய்யக்கூடிய தன்மை வந்துடும். நம்முடைய பாவ பதிவுகளை எல்லாம் பதிவு முறிவு செய்யக்கூடிய தன்மை துரியாதீத தவத்தினால கிடைக்கும். ஹெரிடிட்டரி இம்பிரின்ஸ மேல் பதிவு போட்டு செய்யக்கூடிய வல்லமை கிடைக்கும். ஜெனடிக்கலி கேரிட் குவாலிட்டிஸ தவம் சரி செய்யும். அறிவாற்றல், சிந்தனை திறன், பழக்க வழக்கங்களை சீர்மை செய்யக்கூடிய தன்மை மனிதர் குலத்திற்கு மட்டும்தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெனடிக்ஸ் இஸ் அ பியோர் சயின்ஸ். நிறைய படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய ஆராய்ச்சி செய்யறாங்க. அப்படி ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஜெனடிக்கலி உள்ள குவாலிட்டிஸ குணநலத்தை கர்ப்பத்துல இருக்கும் போதே கருவிலேயே என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஆன் டாப் ஆஃப் த ஜீன்னு சொல்றாங்க, இன் அடிஷன் டு இட்ன்னு சொல்றாங்க.
நல்ல பதிவுகளை அதுல புகுத்த முடியுமா? இதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எபிஜெனோம் என்பது அடுத்ததா பாத்தீங்கன்னா உணவுல சில மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் தாயார் உடம்புல ஜீன் தன்மையை மாற்றிக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. அம்மாவுடைய வயிற்றுல எந்த செல் பாத்தீங்கன்னா ஹார்ட், செல்லு, லங்ஸ், பிரெயின் உடையது அப்படின்னு தெரியுமா நமக்கு? முதல்ல இருக்கிறது ஒரே செல் தானே. அதுதானே அனைத்துமா மாறுது. குடலா, நரம்பா, எலும்பா, தாதுக்களா மாறுது. அனைத்துடைய ஃபங்க்ஷன்ஸ் வேற வேற இல்லையா? செயல்திறன் வேற வேற. பொதுவாக அதில் ஒரே மாதிரி செல்ல அது உருவாக்குது. இந்த உருவாக்குற செல்ல சில மாற்றங்கள் செய்தா குவாலிட்டி உள்ள செல்லா அவை மாற்றம் பெறும்னு கண்டுபிடிச்சு இருக்காங்க. we can educate the cells ன்னு சொல்றாங்க. தரமுள்ள டிஎன்ஏவாக மாறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறதுன்னு படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஹைபிரிட் தான். இந்த குழந்தைக்கு சரி, அடுத்த குழந்தைக்கு எப்படி வரும்? இது ஆராய்ச்சி தான் பண்ணணும். ஆனா எனக்கு என்ன தோணுச்சு, இதெல்லாம் விட சேஃப் அண்ட் ஷியோர் மெத்தட் எது? தியானத்தின் வழியாகவே நாம என்ன பண்ண முடியும்? மாற்றிக்கொள்ளும் பொழுது அதிலிருந்து வரக்கூடியது எல்லாமே மாறிதாங்க வரும். சோ அப்படி நான் அத பார்த்தேன். உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு இது குறிச்சு வச்சிருந்தேன். இதற்கு தான் அந்த காலத்துல வாழ்ந்த நாராயண குரு போன்ற ஞானிகள் கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க முதல்ல. அடுத்து தத்துவங்கள்ல அவர்கள் ஈடுபாடு கொண்டிருந்தாங்க. அதை தாண்டி பின் கண்ணாடிய வச்சு வழிபாடு செய்தாங்க. அப்புறம் சத்தியம், தர்மம் அப்படின்றதுல ஈடுபாடு கொண்டிருந்தாங்க. அருட்தந்தை அவர்கள் சொல்லும் பொழுது மனதை அரூபமான நிலைக்கு போக பிரம்ம ஞானம் அவசியம்னு சொல்றாங்க. அதை நினைக்கும் பொழுது அவன் இறைநிலையாகவே மாறிடுறான். இறைநிலையே தான் அணுவாகி அணுக்கள் கூடி அண்டமாகி அந்த அணுக்களில் வரும் அலையும் காந்தமாகி அந்த காந்தத்துல வரும் அலை மனமாகவும் இருக்கிறதுனால மனிதன் அந்த நிலைக்கு போக முடியும் என்பதை பயிற்சியில கண்ட பெரியவர்கள் மனதின் அடித்தளமான இறைவனிடம் நிறுத்தி நிறுத்தி பழக அந்த பயிற்சியின் மூலமாக இறைவனே நானாக இருக்கிறேன், இறைவன் தான் அறிவாக இருக்கிறான் அப்படின்றத உணர்ந்து கொள்ள ஏற்றவாறு அதுக்கான தியானத்தையும் தவத்தையும் ஏற்படுத்தி வச்சாங்க. தியானத்துல என்ன நடக்குது? மன அலை சூழல் எந்த அலையாக இருந்தாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா எங்குமே நிறைஞ்ச மகாகாசம் தான் இறைநிலை. அந்த இறைநிலையை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலுக்கு உண்டு. அதனால் எந்த அலையையும் தடுக்கும், அது வளையும். அதனால அது சுழன்றுதான் போகுமே தவிர நேராக போகாது. சன்ல உள்ள ரேஸ் எடுத்துட்டு இட் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன்னு சொன்னா கூட அதுல உள்ள நின்று நல்லா பார்த்தாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்க்கும்போது அது கூட அலைதான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல மன அலையும் அதை கணக்கெடுத்த பொழுது எந்த மாதிரி அலை சுழல் வேண்டுமோ அதற்கு ஏற்றாற் போல உண்மையாக போனாதான் பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். தூரத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா நுணுக்கமான அலைக்கு போகணும். எப்படி தட்டணுமோ அப்படி தட்டினா எல்லா உண்மையும் எடுக்க முடியும் அப்படின்றது சித்தர்கள் கூற்று. அதாவது மனதின் அடித்தளமான ஆற்றலுடன் இணைந்து தவம் செய்யறோம். ஒரு பொருள் இல்ல, ஒரு குணமா இருக்கிறது இல்ல. இறைநிலையுடன் ஒன்றி விடுகிறோம். அலையில் மனிதனாக அதன் அடித்தளத்தின் இறைவனாக மாறிவிடுறான். இறைவனாக தனக்குள் அறிவாக இருப்பதை அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்கிறான். இதுதான் பிரம்ம ஞானம். எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காம பிற துன்பத்தை போக்கும் தன்மையை உதவி செய்யணும் அப்படின்ற அளவுல மனதுல அந்த ஒழுக்கம் வருகின்றது. அதுதான் அறநெறி மற்றும் பிறர் உயிரை வதைக்காம கொல்லாம வாழும், சுதந்திரத்தை அபகரிக்காம பிறர் பொருளை திருடாம அப்படின்றது 4 விதமான கட்டுப்பாடுகள் இயல்பாகவே வந்துவிடும். இறைநிலையை உணர்ந்தால்தான் அறநெறி நிற்கும். அதன் மூலமாகத்தான் மனிதன் ஒருவர் மதித்து வாழ முடியும். வாழ்க்கை நன்றாக இருக்கும், இன்பமாக இருக்கும் என்று கண்டவர்கள் இத்தகைய பயிற்சியை தியான முறையை உலகுக்கு பரவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல வகையான தியான முறையை கொடுத்தாங்க. நேரடியாக இறைநிலையை
காட்டிக்கொண்டு செல்வது சிரமம் என்று ஒரு பூவை வச்சுட்டு ஒரு விளக்க வச்சுட்டு பார்க்கை செய்வது ஓர்மை பழக்கத்திற்காக என்று பல வகையான தியானம் கொடுத்து அதன் பிறகு தன்னுடைய ஆற்றலை உணரக்கூடிய தியானம் தான் குண்டலினி யோகம். அதற்கு கடைசியா வரணும், இறைவனே என்னுள் வாசம் செய்கிறான் என்று உணர்ந்து கொள்வதற்கு இந்த தியான பயிற்சி அவசியம். அதனால் தியான பயிற்சிக்கு முக்தி என்று பெயர். முக்தினா முழுமை அடைவது, மற்றவற்றை எல்லாம் புரிந்து கொள்வது அனுபவம்னு சொல்றோம். அறிவையே அறிவு அறிகிறது அப்படின்னா அதுதான் முழுமை பேரு. முக்தி மோட்சம் அந்த நிலையில நாம இருக்கிறோம். எத்தகைய புண்ணியம் செய்தவர்கள் நாம. தன்னுடைய தீவினை பதிவுகளை போக்கிக்கிட்டு வாழும் பொழுது மனிதன் மனிதனாக வாழ்கின்றான். அந்த நிலையை நாடிதான் உலக மக்கள் செல்லணும். இத அருட்தந்தை போன்ற குருமார்கள் இந்த தியானத்தை முறைப்படுத்தி வச்சிருக்காங்க என்று கூறி, இதை கற்றவர்களும் கற்றுக்கொள்ள போவர்களும் இதை மதித்து பெருமையை உணர்ந்து அதன் பயனை துய்ப்போம் என்று வாழ்த்தி, நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அருட்தந்தைக்கும் இறைமைக்கும் ஸ்கை யோகா நார்வே டென்மார்க் இணைய வழி குழுமத்தினருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை இணைந்து செவிமடுத்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் பின்புலத்தில் இருந்து உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரியதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.